வணக்கம் நண்பர்களே, டேவிட் சக்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற சாதனை மனிதரோட பேர் சோனம் வாங்சுக். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், போன மாதம் இந்தியாவில் எல்லா டிவி சேனல்லையும் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் அந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சிஜேபி அந்த அமைப்புக்காகவும் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் யார், அவர் என்ன சாதனை பண்ணார், அவரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். சோனம் வாங்சுக் 1966 லடாக் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் தான் பிறந்தார். அவருக்கு லடாக்கி லாங்குவேஜில் மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் ஸ்கூலில் படிக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால புரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாததுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, நம்ம எஜுகேஷனல் சிஸ்டமும் ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவர் மாதிரியே ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு உருவாக்குறாரு லடாக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. லடாக்கில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செக்மோல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அது மூலிமா அவர் சில விஷயங்கள் டீச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், வெறும் எஜுகேஷனை மட்டுமே வச்சுட்டு நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் எதையும் ஒரு புதுசாக நம்ம உருவாக்கிட முடியாது. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக். அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளுடைய ரெனவபிள் எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மட்டும்தான் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கிட்டையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதை அவர் செஞ்சும் காட்டியிருக்காரு. லடாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் பயங்கரமான வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பனிக்காலத்தில் நிறைய பனி மழை எல்லாம் இருக்கும். பட்டு சம்மரில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு பெரிய பிரச்சனை. இதை யோசிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, பனிக்காலத்தில் தண்ணியெல்லாம் சேமித்து உயரமாக சேமித்து வச்சு அதை சம்மரில் உருகி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 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 விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது ரொம்ப சக்ஸஸ் ஆகுது. இது சக்ஸஸ் ஆகி நிறைய இடத்துல இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவருக்கு நிறைய பாராட்டுகள் கூட அதனால் கிடைக்குது. அதுக்கு பேர் இவர் ஐஸ் ஸ்தூபான்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். இந்த விஷயத்த பண்ணினதுனால இவருக்கு ஏஷியாவில் மிகப்பெரிய ஒரு அவார்டுன்னு சொல்கிற அந்த ராமன் மகசேச விருது கூட இவர் வாங்கியிருக்காரு 2018. அதுக்கப்புறம் இவர் இந்த ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அது மூலியமாகவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் த்ரீ இடியட்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அதில் வர்ற அந்த கேரக்டர் புன்சுக் வாங்குடோ, அதுவும் சரி, இல்லை நம்ம தமிழில் நண்பர்கள் படம் வந்திருக்கும், அதில் கொசக்கி பசப்புகள் அப்படிங்கிற அந்த 2 கேரக்டருமே இவருடைய லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த பேர் வச்சு தான் ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். ஸோ இவர் சொல்ல விஷயம் அதுதான். அதாவது வெறும் எஜுகேஷ்னல் சிஸ்டத்தை மட்டும் வச்சு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கிட முடியாது. நம்ம லைஃப்பில் மாற்றணுன்னா நமக்கு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதையெல்லாம் அவர் நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நம்ம ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா அது மட்டும் நம்ம லைஃபோட எண்டு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம், அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறது தான் இவர் லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோனம் வாங்சுக் மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் வெறும் எஜுகேஷனில் மட்டும் வைக்காமல் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம பிளான் பண்ணால் தான் நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி சிரிப்போம், சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம். தேங்க்யூ.